என்ன பார்ட்னர் இன்னைக்கு நான் வாசிக்கிறீங்க? நேத்திக்கு நம்ம என்ன பார்த்தோம்? ஆர்குமெண்ட்ஸ், விவாதம், தர்க்கம், அது குறித்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சபித்தல், கேர்ஸ் குறித்து. எப்படின்னு பாக்குறியா? வசனம் வாசிக்கிறேன், அப்ப நீ பாரு. என்னோட கூட ரோமர் 12வது அதிகாரம் அதுல 14வது வசனம் என்ன போட்டிருக்குன்னா, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதை அன்றி சபியாதிருங்கள். என்ன அர்த்தம்? அப்போ இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, துன்பப்படுதுன்னா சில இடத்துல மாமியார் மருமகளுக்குள்ள யாராவது ஒரு வாக்குவாதம் வரைச்சு என்ன ஆகும்னா, அந்த இடத்துல ஆர்கியூ பண்ணிக்கிட்டே போகிறச்சு நான் சொல்றது ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு பிடிவாதம், ஒரு சுபாவம், ஒரு மூர்க்கத்தனம் வருமா? those who want to win the argument அப்படின்னு வரைச்சு, அப்ப அந்த இடத்துல ஒரு கட்டத்துக்கு மீறி என்ன ஆயிடும்னா அந்த வாக்குவாதம் சாபமா போயிடும். எப்படின்னா ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருக்கச்சே வார்த்தையின் மிகுதினால் பாவம் உண்டாகிறது. ஆர்கியூல என்ன ஆகுது? வார்த்தை தான் பேசிக்கிட்டே போறோம். பேசிக்கிட்டே போகிறச்சு என்ன ஆகும்னா அந்த வார்த்தை மிகுதியில நான் சொல்றது கேட்க மாட்டேங்கிறீங்களே அப்படிங்கறச்சு அந்த வார்த்தை மிகுதினால ஒரு சபித்தல், நான் சொல்றது கேட்கல, நீ அப்படி போயிடு, நீ இப்படி போயிடு அப்படிங்கிற காரியம். அது மருமகளும் சொல்லுவாங்க, சிலப்ப மாமியாரும். நம்ம நிறைய இடங்கள்ல அந்த மாதிரி பாக்குறோம் இல்லையா? அதுதான் இந்த இடத்துல இருக்கு. உங்களை துன்பப்படுத்துறவர்களை நீங்க ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டிய அன்றி சபியாதிருங்கள். அவங்களால நீங்க ஹர்ட் ஆறீங்களா? நீங்க சொல்றது கரெக்டாவே இருந்துட்டு போட்டோம், மருமகள் சொல்றது கரெக்டாவே இருந்துட்டு போட்டோம், இல்ல மாமியார் சொல்றது கரெக்டாவே இருந்துட்டு போட்டோம். யார் சொல்றது கரெக்டா இருந்தாலுமே அந்த இடத்துல ஆர்கியூ பண்ண வடிச்சு எப்பவுமே நான் சொல்லுவேன், ஒருத்தங்க வாயை மூடிடுங்க. ஓகே, ஆக்சுவலி நீங்க இது பேசும்போது ஒரு காரியம் தோணுது. வசனம் சொல்லுதுல, கர்த்தர் பெருமை உள்ளவருக்கு எதிர்த்து நிற்கிறார், ஆனா தாழ்மை உள்ளவருக்கோ கிருபையை கொடுக்கிறார். நம்ம இந்த மாதிரி ஆர்கியூ பண்ணும் போதோ இல்லைன்னா நம்ம செய்யறதா கரெக்ட் நம்ம யோசிக்கும் போதோ ஏதோ ஒரு இடத்துல நமக்குள்ள அந்த பெருமை விட்டு கொடுக்க முடியாத ஒரு அந்த ஒரு காரியம் நமக்குள்ள வர்றதுனால நம்ம அந்த இடத்துல தேவனுக்கு எதிர்த்து நிக்க ஆரம்பிச்சோம். ஆமீன், ஆமீன். சோ அதனால என்ன ஆயிடுதுன்னா, தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம வாயிலேருந்து துதிக்கிற தேவனை துதிக்கிற வாயிலிருந்து சபித்தல் வந்துடுது. அப்ப அது பாவமா மாறிடுது. அதனாலதான் சோ நம்ம ஆர்கியூம் பண்ண வேண்டாம். ஆர்கியூ யாராவது பண்றாங்கன்னா அந்த இடத்துல ஆப்போசிட்ல, இப்ப உங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற மாமியார் ஆர்கியூ பண்ணிச்சு, மருமகள் எடுத்துருங்க, மருமகள் பேசிச்சு, மாமியார் விட்டு கொடுத்துருங்க. ஓகே, இன்றைக்கும் நேற்று நம்ம சொன்னது மாதிரி இந்த சைக்கிளை பிரேக் பண்றதுக்கு தான் நம்ம ஜெபிக்க போறோம். ஆர்கியூமெண்ட்ஸ் நம்ம மேற்கொள்ள போறோம், அதை பண்ண போறதுல. அதே மாதிரி இந்த சபிக்கிற லெவலுக்கு போகாதபடிக்கு நம்ம தாழ்மை உள்ளவர்களா இருக்கிறதுக்காக நம்ம சின்னதா ஒரு ப்ரே பண்ணிடலாமா? இன்னைக்கு நீ ஜெபிக்கிறியா? எஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா, இப்பொழுதும் ஆண்டவரே நாங்க ஒரு குடும்பமாக உங்க சமூகத்திற்கு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்க தாழ்மை உள்ளவர்களா இருக்க எங்களுக்கு கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஆமென், ஆமென். God bless you. God bless you.